ஹாய் சின்னோஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோட குடல் நுரையீரல் அதெல்லாம் சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வேக வச்சிடணும். அந்த வேக வச்ச தண்ணியில் வந்து சூப் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். குடிச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மிளகுலாம் போட்டு ஜீரகம்லாம் கொஞ்சம் நுணுக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கூட பூண்டு கூட லைட்டாக மேலே போடலாம். எப்பவும் போல் சூப் மாதிரி பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு எரிச்சல் கூட வராது. இந்த மாதிரி ஒரு குடல் சாப்பிட்டிங்கன்னா, ஆட்டோட குடல். நான் வெஜிடேரியனாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா வந்துட்டு வேக வச்ச குடல் வந்துட்டு எண்ணெய் மசாலா ஆல்ரெடி வந்து எப்பவும் போல் கறி குழம்புக்கு நீங்கள் வந்து எப்படி வணக்குவீங்களோ அதே மாதிரி வணக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா எண்ணெயில் வந்துட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறமா பார்த்திங்கன்னா கரம் மசாலா அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் எண்ணெயில் ரொம்ப அனல் வச்சிங்கன்னா அது வந்துட்டு ரொம்பவே கருகிடும். ஸோ கம்மி அனலில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை லாஸ்ட்டாக கூட மஞ்சத்தூள் போடலாம், இப்போவே போடணுன்னு அவசியம் கிடையாது. அப்புறமா வந்துட்டு நம்ம வேக வச்சுருந்த கறி, குடல் கறி, குடல் நுரையீரல்லாம் இருக்க கறி, அதையும் போட்டுட்டு உப்பு போட்டு பெரட்டி விட்டுறணும். கொஞ்சம் நேரம். அது ஆல்ரெடி வெந்தது தான். மசாலாவும் ஆல்ரெடி நம்ம வணக்கி அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறமா வந்து அந்த குடல் வேக வச்ச தண்ணி அதுவும் அதில் ஊற்றியாச்சு. நிறைய நம்மளால் குடிக்க முடியலன்னா சூப்பு வச்சு இதில் கொஞ்சோண்டு நம்ம வந்து ஊற்றிடணும். அப்புறமா மசாலா எப்பவும் போல் கறி குழம்புக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி மசாலா வணக்கி இந்த மாதிரி மிக்சியில் வந்து ஆட்டி வச்சுக்கணும். அப்படி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்பவே அதை கொதிக்க வேணும் ரொம்ப நேரம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இது வந்து பச்சை மசாலா கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2-3 கொதி நல்லா வந்து அடி பிடிக்காமல் நீங்கள் அதை பார்த்துக்கணும். இப்போ வந்து குடல் கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பாட்டு கூட இல்லைன்னா தோசை கூட இட்லி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.